ஸோ இந்த பார்ட்டில் வந்து நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ the first topic electric flux. இது வந்து ஒரு புதுமையான ஒரு குவாண்டிட்டி. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே என்னன்னு பார்த்தோம்னா வெக்டர் குவாண்டிட்டி. பட் இது வந்து யாரு அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து ஸ்கேலர். ஓகே, ஸோ இந்த ஸ்கேலர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ரூம் எடுத்துக்கோங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ரூம் எடுத்துக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஏர்டெல் யூசர் இருப்பாங்க, ஒரு வோடாஃபோன் யூசர், இல்லைன்னா ஒரு பிஎஸ்என்எல் யூசர், இல்லைன்னா வந்து ஒரு ஜியோ யூசர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் யூசர்ஸ் இருப்பாங்க. அப்போது ஒரு ஹாலில் இப்போ இவங்க மேபி என்ன பண்ணலாம்னா ஏதாவது ரிசீவ் பண்ணிட்டுருக்கலாம், இங்கே டிரான்ஸ்மிட் பண்ணிட்டுருக்கலாம், இவங்க ரிசீவர் இல்லைன்னா இவங்க ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் ரெண்டும் சைமல்டேனியஸ்லி பண்ணிட்டுருக்கலாம். அப்போது the total number of electric field lines in this unit area is called as electric flux. So எவ்வளோ field lines வந்து இருக்கு? So the total number of electric field lines in unit area இதுதான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா we call it as a electric flux அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரூமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில், அதை தான் வந்து we call it as a flux. அண்ட் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தோம்னா the flux is equal to we call it as E dot product with A. டாட் ப்ராடக்ட்னாலே இது வந்து ஸ்கேலர் குவான்டிட்டி, ஆன்சர் வந்து என்னென்னா ஸ்கேலர். ஸோ அதர்வைஸ் the formula is equal to E into A into cos theta. ஸோ இது தீட்டா அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய வெக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க. என்றைக்குமே சர்ஃபேஸ்க்கு வந்து எப்போவுமே நார்மல் வந்து எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு த சர்ஃபேஸ். ஓகே, இதுதான் வந்து நம்ம ஏரியா நார்மல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இது பேர் தான் என்னன்னா we call it as a ஏரியா நார்மல் வெக்டர். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வேற ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த டைரக்ஷன்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ the angle between the electric field and the area normal vector தான் யாரு அப்படின்னா theta. Okay, theta is the angle between them. Since it is what? It is said to be as a scalar quantity. இதோட யூனிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நியூட்டன் கூலும் பவர் -1 மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த யூனிட் யூஸ் பண்ணலாம், இல்லை வோல்ட் பர் மீட்டர் இன்டூ மீட்டர் ஸ்கொயர். ஸோ we call it as வோல்ட் மீட்டர் அப்படிங்கிற யூனிட்டும் யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இப்போ இதில் நிறைய கேசஸ் வந்து இருக்கு. இந்த கேசஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1. இப்போ நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒன்று எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, நான் இந்த இடத்துல வந்து ஒரு பிளேன் எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ பாருங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் இதோட ஏரியா நார்மல் வந்து இந்த பக்கம் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதான் வந்து இதோட ஏரியா நார்மல். ரைட், இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்ன இருக்குன்னா இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஏரியா நார்மல். சரிங்களா, ஏரியா நார்மலோட டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா the angle between them is 0 degree. so theta is equal to என்னதுன்னா 0 degree. இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். we call this as what? parallel அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, இந்த ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ ஃப்ளக்ஸோட ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா the EA into cos theta, theta equal to 0 degree. So this is equal to EA and this is what? The maximum value of cos. So ஏரியா நார்மல் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஃப்ளக்ஸ் வந்து என்னதுன்னா மேக்ஸிமம். ஸோ செகண்ட் கேஸ்ல வந்து என்னன்னு பார்த்தோம்னா பெர்பெண்டிகுலர். ரைட், ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா நார்மலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும்னா பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். இப்போ இதுதான் வந்து சர்ஃபேஸ்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதோட ஏரியா நார்மல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கமே நான் எடுத்துக்கிறேன். இதோட பெர்பெண்டிகுலர் ஏரியா நார்மல். பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய டைரக்ஷன் வந்து இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா the angle between them is 90 degree. So whenever you have 90 degree, right? So theta equal to 90 degree here. What will happen over cos 90 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். EA into cos of 90 degree. So ஃப்ளக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா 0. சரிங்களா, இதே வந்து 270 ஈவன் வந்து ஃப்ளக்ஸ் வந்து எப்படி போயிட்டு இருந்தது அப்படின்னா இதான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏரியா நார்மல் வந்து இப்படி இருக்கு. ரைட், பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ த ஆங்கிள் பிட்வீன் தம் ஆல்சோ வாட்? 270. ஸோ
நீங்க 270 போட்டீங்கனாலும் flux ஓட வேல்யூ வந்து என்னதுன்னா 0 தான். Flux is equal to EA into cos of 270. The value will be equal to again what 0. So perpendicular. Next third case வந்து என்ன பார்த்தோம்னா anti parallel. Anti parallel அப்படினா என்னன்னா சரிங்களா anti parallelனா இங்க பாருங்க anti parallel. It means theta is equal to 180 degree. இப்போ நான் கன்சிடர் பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இதுதான். இப்போ ஏரியா நார்மல் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கு. பட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்ன ஆகுதுன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா டிராவல் ஆயிட்டு இருக்கு. So the angle between them is 180 degree. So this is what the direction of the electric field. அப்போ cos 180 ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா -1. So the -1 என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அந்த ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் மூவிங் அவே ஃப்ரம் தி சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. So flux is equal to EA into cos of 180. Cos 180 ஓட வேல்யூ -1. So flux ஓட வேல்யூ வந்து -EA. So the minimum flux வந்து எங்க இருக்கும்னா ஆன்டி parallel வந்து கிடைக்கும். That value is equal to -EA. If suppose some other angle அப்படினா நம்ம டைரக்ட்டா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். EA cos theta. So இதை யூஸ் பண்ணி வேற ஏதாவது 30 டிகிரி 60 டிகிரி என்ன ஆங்கிள் கொடுத்திருக்காங்களோ அந்த வேல்யூக்கு இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். So next எலக்ட்ரிக் டைபோல். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சின்ஸ் இதை பேஸ் பண்ணி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பாருங்க இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா இதுக்கு இதுதான் வந்து நார்மல் வெக்டர், இந்த சைடில் இருக்கிறதுக்கு இதுதான் வந்து நார்மல் வெக்டர், இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா இதுக்கு இதுதான் வந்து என்னன்னா நார்மல் வெக்டர். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு 180 டிகிரி ஆன்டி பேரலல். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போகுது இது இப்படி போகுது. செகண்ட் சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்போ இது ரெண்டும் என்னன்னா பேரலல். இப்போ இதுக்கும் இதுவும் வந்து யாரு அப்படின்னா பெர்பெண்டிகுலர். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்க்கு ஆன்டி பேரலல், செகண்ட் சர்ஃபேஸ்க்கு பேரலல், தேர்ட் சர்ஃபேஸ்க்கு வந்து என்னன்னா பெர்பெண்டிகுலர். ஸோ இந்த பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸ்ல நீங்க பெர்ஃபெக்ட்டா என்ன பண்ணணும்னா அப்ளை பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பார்த்துக்கங்க, இந்த மூணு கேஸுமே பார்த்துக்கங்க. So either parallel, anti-parallel, perpendicular, whatever it may be, you try to apply to this one. Next, we need to see about dipole. So dipole. So most of the cell phone antennas la வந்து இருக்குதுங்க யாருன்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரிக் டைபோல் ஆண்டனா. சரிங்களா? மொபைல் ஆண்டனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா செல்போன் டவர்ல பாத்தீங்கன்னா டியூப் லைட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுதான் வந்து என்னன்னா டைபோல் ஆண்டனா. அதே வந்து ரவுண்டா ஒன்று இருக்கும். அது வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒயிட் கலர்ல. அது வந்து மைக்ரோவேவ் ஆண்டனா. ஸோ இந்த டைபோல் ஆண்டனாவோட யூஸ் தான் வந்து என்னன்னா நம்மளோட மொபைல் கம்யூனிகேஷன், வைஃபை டவர், மோஸ்ட் ஆஃப் த திங் வந்து என்னன்னா இந்த டைபோல் ஆண்டனா தான். ஸோ we will see this now. 1.11 electric dipole. So electric dipole அப்படிங்கிறது the one இல்ல, so two charges, positive charge and negative charge, ரெண்டுமே மேக்னிட்யூட் எப்படி இருக்கணும்னா சேமா இருக்கணும். சரிங்களா? இது ரெண்டையும் பக்கத்துல ஒரு டிஸ்டன்ஸ்ல வச்சோம்னா அட்ராக்ட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இப்போ இங்க வைக்கிறதுனா டக்குனு இது ரெண்டும் அட்ராக்ட் ஆயிடும். அதுல இருந்து twice the separation. So it is separated by a distance of what? 2a. இதுதான் என்ன சொல்றோம்னா we call it as an electric dipole. So positive charge, negative charge separated by a distance of 2a. It is nothing but dipole. இரண்டு, டைனா ரெண்டு, போல்னா polarity, positive polarity, negative polarity. So two polarities இருக்கக்கூடிய charges are equal charges. Two charges equal in magnitude but opposite in direction, separated by a distance of 2a. It is what we call it as a dipole. இதுதான் electric dipole அப்படினு சொல்லுவோம். இங்க ஒரு வெக்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இந்த வெக்டர் அப்படிங்கிறது dipole moment vector. It travels from -p to +q always. இது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க dipole moment. So we call this as electric dipole moment. Alright, electric dipole moment. Always this vector will travels from negative charge to positive charge. And the electric dipole moment oda magnitude oda value enna charge into the distance between them. Since idoda unit வந்து பாருங்க charge க்கு coulomb, distance க்கு centimeter. So இது வந்து centimeter meter centimeter மாதிரி நினைச்சுக்குவீங்க. இது வந்து coulomb meter. சரிங்களா? அதாவது capital C small m. சென்டிமீட்டர் நினைச்சிடாதீங்க. ஓகே, கேபிட்டல் C ஸ்மால் m coulomb meter.
So this is the formula for dipole moment. இப்போ total charge in the dipole அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்னன்னா 0 தான். ஏன்னா both charges are equal and opposite to each other. Total charges, the net charge in a dipole is 0. But the vector will travel from minus q to plus q, the dipole moment, since it is a vector quantity. So this particular quantity is again called as what? Vector quantity. So in the particular antenna two different directions la நம்ம வந்து வைக்கலாம். சரிங்களா? ஒன்னு வந்து axial direction, ஒன்னு வந்து equatorial direction. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு டவர் இருக்கு. சரிங்களா? இங்க தான் வந்து வீடெல்லாம் இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த இடத்துல ஒரு ஆண்டனா வச்சிருக்கேன். இப்போ இது வந்து என்ன ஆகும்னா சார்ஜஸை இப்படி தான் வந்து என்ன பண்ணணும்னா அனுப்பிச்சிட்டு இருக்கும். சரிங்களா? இதுதான் என்ன சொல்றேன்னா we call it as a dipole. Here positive charge, here negative charge. Perpendicular directionல transmit பண்ணிட்டு இருக்கு. It is equatorial. Okay, we call this as an equatorial. Now for example, இப்போ இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்கு. சரிங்களா? நடுவுல வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஒரு ரோடு வந்து போயிட்டு இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இந்த பில்டிங்க்கும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ நான் இங்க ஒரு ஆண்டனா வச்சிருப்பேன், அதே மாதிரி இங்க ஒரு ஆண்டனா வச்சிருப்பேன். சரிங்களா? இந்த ரெண்டு ஆண்டனா வந்து என்னன்னா சார்ஜஸ் ஸ்ட்ரெயிட்டா தான் அனுப்பணும். ஸோ எங்கெங்கெல்லாம் சார்ஜஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா அனுப்பணுமோ, சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சியல், திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் an axial. இதே வந்து பாருங்க ஆண்டனா இப்படி இருக்கு. சரிங்களா? ஆனா யூசர்ஸ் வந்து எங்க இருக்காங்க, கீழ இருக்காங்க. அப்போ பெர்பெண்டிகுலர் டு தி ஆண்டனா. இதுதான் வந்து என்னன்னா ஈக்குவட்டோரியல். ஓகே, சோ இங்க கீழ இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் நம்ம வந்து எடுக்கணும். அப்போ இங்க ஆண்டனாவோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருப்பாங்க. சோ இப்படி வச்சிருந்தோம்னா தான் ஆக்சியல் வந்து அனுப்பும். சோ திஸ் இஸ் வாட் வி கால் இட் அஸ் an equatorial. சோ இதோட கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். Electric field due to a dipole on axial position. Right? Now see here, we are going to place a dipole. Now for example, the இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கலாம்னா minus q, the இந்த இடத்துல வந்து என்ன வச்சுக்கோம் அப்படின்னா plus q. Okay, right? So இல்லனா இந்த பக்கம் plus q, இந்த பக்கம் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா we can use minus q. the இங்க இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோம். சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டுக்கு பிட்வீன்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இது வந்து origin வெச்சுக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் a, இந்த டிஸ்டன்ஸ் a, இது ரெண்டுக்கு பிட்வீன்ல. இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து from the center it is situated at a distance of r ன்னு சொல்லி வெச்சுக்கலாம். இப்போ electric field due to positive charge என்ன ஆகும்னா இது இந்த பக்கம் டிராவல் ஆகும். this is electric field due to positive charge. இது electric field due to negative charge. நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கங்க. பாசிட்டிவ்ல இருந்து ஃபீல்ட் லைன்ஸ் என்ன ஆகும், வெளிய வரும். நெகட்டிவ்க்கு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படினா உள்ள போகும். so this is electric field due to negative charge. so அப்ப இத வந்து E1 வெச்சுப்போம், இத வந்து E2 னு வெச்சுப்போம். சரிங்களா? so we call this as E2 and we call this as what, E1. right? பாசிட்டிவ்ல இருந்து ஃபீல்ட் லைன்ஸ் வெளிய போகுது, நெகட்டிவ்க்கு ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன ஆகுது, உள்ள வருது. அப்ப ஆங்கிள் பிட்வீன் them வந்து எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 180 டிகிரி. சரிங்களா? இது ரெண்டுக்கு 180 டிகிரி. so the electric field at point P is equal to root of E1 square plus E2 square plus 2 E1 E2 into cos theta degree. cos is nothing but 180. cos 180 ஓட வேல்யூ -1. so அப்ப நமக்கு இங்க என்ன ஆன்சர் கிடைக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். so E1 minus E2 the whole square minus 1 வந்துருமா, a square b square minus 2ab a minus b the whole square. okay, right? so the electric field is equal to nothing but E1 minus E2, which is square root to cancel. so இதோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா the 1 by 4 pi epsilon naught. இது அப்படியே as it is எடுத்துறேன். right? so E1 சரிங்களா q by இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படினு பார்த்தோம்னா r minus a the whole square. இந்த ஃபார்முலால மைனஸ் இருக்கு. 1 by 4 pi epsilon naught.
நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தாலும் மேக்னிடியூட் யூஸ் பண்றப்போ ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ q டிவைடட் பை இங்கிருந்து இதோட டிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு, ஸோ இங்கிருந்து இது r plus a, so this is r plus a the whole square. So when you take LCM for this one, q by 4 pi epsilon naught into 1 by r minus a the whole square minus 1 by r plus a the whole square. So இதை cross multiply பண்ணணும் அப்படின்னா q by 4 pi epsilon naught r plus a the whole square minus r minus a the whole square divided by a minus b into a plus b a square minus b square the whole square. Next இதை expand பண்ணா a square plus b square plus 2ab வரும். இதை expand பண்ணா a square plus b square minus 2ab வரும். இப்போ ஈக்குவல் குவாண்டிட்டி எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். since நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்னா 4ab கிடைக்கும். 2ab minus of minus 2ab plus 2ab 2ab plus 2ab we will obtain what 4ab. okay, so அதுதான் வந்து நான் எடுத்து எழுத போறேன். right, so electric field can be written as q divided by 4 pi epsilon naught into 4 times of r into a 4ab divided by r square minus a square the whole square. So we got a formula like this, right? So இதுல இருந்து என்ன பண்ணனும் அப்படினா இங்க பாருங்க, இதுதான் வந்து செல்போனோட ஆண்டனா. இதுல பாதி தான் வந்து என்னன்னா a, இந்த இடத்துல தான் மொபைல் இருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னா r. சோ r ஐ கம்பேர் பண்றப்ப a வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால அந்த குவாண்டிட்டியை நெக்லெக்ட் பண்ணிரோம். நெக்லெக்ட் பண்ணிட்டோம்னா 1/4 pi epsilon naught q into 4 into r into a divided by r square. a வை நெக்லெக்ட் பண்ணிட்டோம், r power 4 ஆயிரும். r power 4 r cancel, so this will become r power 3. then electric field can be written as 1 divided by 4 pi epsilon into 2p அப்படினு சொல்லி மாத்திரோம். q into 4a, p is equal to q into 2a ன்னு இருக்கும். 4a வந்தனால 2p by r cube. இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சிலோட ஃபார்முலா. இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த பக்கம் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. since இதுக்கு தான் வந்து டிஸ்டன்ஸ் கம்மி, அப்ப இதோட மேக்னிட்யூட் தான் ஜாஸ்தி. அப்ப இதுதான் வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். டைபோல் மூவ்மெண்டோட டைரக்ஷன் பாருங்க, இது ரெண்டு இப்போ வந்து ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi epsilon naught 2p by r cube into p cap. so always dipole moment எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல வந்து என்ன இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. சோ ஈவன் இத வந்து என்ன பண்ணலாம் அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியல் அப்படினே வெச்சுக்கலாம். 1/4 pi epsilon naught 2p by என்னதுன்னா r cube. இது நெக்ஸ்ட் இதோட கான்செப்ட் வந்து எங்க அப்ளை பண்ண போறோம் அப்படினா ஈக்குவேட்டோரியல்ல அப்ளை பண்ண போறோம். .11.1 B electric field due to a dipole on EQ on equatorial position. Now see here equatorial position. So here positive charge, here negative charge, and இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்க போறோம். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம். this is a. அப்போ இங்கிருந்து என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி போகும்னு பாருங்க. பாசிட்டிவ்ல இருந்து வரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷன்ல போகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு பாசிட்டிவ். ஓகே, அடுத்து நெகட்டிவ் இங்க இருக்கு. சின்ஸ் நெகட்டிவ் அப்படின்னா என்னன்னா அதுக்குள்ள வந்து ஃபீல்ட் லைன்ஸ் வந்து என்ன ஆகும்னா இதுக்குள்ள வந்து டிராவல் ஆகணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு நெகட்டிவ் இந்த பக்கம் டிராவல் ஆகும். அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்படி தான் வந்து என்ன ஆயிட்டு இருக்கோம்னா டிராவல் ஆயிட்டு இருக்கும். சின்ஸ் இந்த ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆங்கிள் நமக்கு என்னன்னு தெரியாது.
இந்த டிஸ்டன்ஸ் வந்து r, இதோட ஆங்கிள் வந்து தீட்டான்னு வச்சுக்குவோம். இதே ஸ்ட்ரைட் லைன் தான் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. Okay, here base same straight line is going there, so this angle also what said to be as theta. சரிங்களா, இதுவும் theta தான். சரிங்களா, by concept வந்து என்னன்னா இதுவும் theta தான். ஏன்னா இது theta அப்படின்னா இது rr, இதுவும் theta, இது theta அப்படின்னா alternate angle வந்து என்னதுன்னா this is theta, so alternate angles are equal. அப்ப இந்த angle வந்து என்னதுன்னா theta தான். Okay, so அப்போ இதோட காம்போனன்ட்ஸ் வந்து நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா, இந்த பக்கம் பாருங்க, பாசிட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இந்த பக்கம் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா, சிமிலர்லி நெகட்டிவ் சார்ஜோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கீழ ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ இதுதான் நம்மளோட பேஸ் லைன். இதோட ஆங்கிள்ஸ் வந்து எங்க மேக் பண்றாங்க அப்படின்னா இவரும் இங்க தான் மேக் பண்றாங்க, இவங்களும் இங்க தான் மேக் பண்றாங்க. அப்ப ஆங்கிள் மேக் பண்ணக்கூடியதான் யாரு அப்படின்னா cos θ காம்போனன்ட். அப்போ E plus Q cos θ காம்போனன்ட் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும், E plus Q sin θ காம்போனன்ட் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். Similarly, இந்த நெகட்டிவ் ஓட பாருங்க. சரிங்களா, ஓகே, E மைனஸும் ஆங்கிள் இங்க தான் மேக் ஆகுது. அப்ப E மைனஸ் cos θ ஓட காம்போனன்ட் வந்து இந்த லைன்ல ஆக்ட் ஆகும். இதுக்கு பெர்பெண்டிகுலரா E மைனஸ் sin θ ஓட காம்போனன்ட். ரிசல்டன்ட் யார் கூட ஆங்கிள் மேக் பண்றாங்களோ அவங்க தான் cos θ காம்போனன்ட். சரிங்களா, அதுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கிறது வந்து என்னைக்குமே என்னதுன்னா sin θ காம்போனன்ட். சோ இத cos θ காம்போனன்ட் பாசிட்டிவ்க்கு பாருங்க இங்க ஆங்கிள் மேக் பண்ணிருக்காங்க. அப்ப இங்க தான் பாசிட்டிவோட cos θ காம்போனன்ட் வரும். நெகட்டிவ் வந்து பாருங்க இங்க தான் ஆங்கிள் மேக் பண்ணிருக்காங்க. அப்ப நெகட்டிவோட cos θ காம்போனன்ட் இங்க தான் வரணும். இந்த ரெண்டு காம்போனன்ட்டும் ஈக்குவல் இன் மேக்னிட்யூட். பாசிட்டிவ் சார்ஜும் இதே டிஸ்டன்ஸ் தான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்ன RA. So we will calculate here root of r square plus a square. இங்கேயும் வந்து பாருங்க RA. அப்ப இதோட வேல்யூ வந்து என்னன்னா root of r square plus a square. Charge is same, distance is same. அப்போ two components equal in magnitude acting opposite in direction, so cancel each other. சரிங்களா, அப்போ the sin theta component E plus sin theta and E minus sin theta, the two components equal in magnitude and acting opposite in direction, so it cancels each other. இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து நமக்கு யாரனால கிடைக்கும்னா இங்க பாருங்க, இதுதான் அந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். so this is what the net electric field, this is only due to these two components. இந்த ரெண்டு காம்போனன்ட்னால மட்டும் தான் நமக்கு இந்த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிடைக்கும். சோ அதுதான் இப்ப டிரைவ் பண்ண போறோம். இப்போ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். சரிங்களா, இங்க பாருங்க நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பக்கம் இருக்கு, ஆனா டைபோல் மொமெண்ட் இந்த பக்கம் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. நான் எடுத்தோடனே வெக்டர் குவாண்டிட்டி எடுத்துட்டேன். அப்ப இங்க மைனஸ்னு போட்டு இங்க வந்து என்ன பண்ண போறேன்னா p கேப் யூஸ் பண்ண போறேன். சின்ஸ் மேக்னிட்யூட்ல பார்த்தா அந்த ரெண்டு வெக்டருமே ஆக்டிங் இன் சேம் டைரக்ஷன். அப்போ இதோட வேல்யூவை நம்ம என்ன எழுதிக்கலாம்னா 2e cos θ அப்படின்னு சொல்லி நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்னா வேல்யூ வந்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சோ இதோட வேல்யூ வந்து நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். So due to equatorial position வச்சுக்கலாம், minus 2 into E ஓட வேல்யூ வந்து 1 by 4 pi epsilon naught. Dipole moment இந்த direction, electric field இந்த direction. அதனால தான் நான் வந்து மைனஸ் யூஸ் பண்ணிருக்கேன். And next E plus E minus என்னைக்குமே என்னதுன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் வெக்டர் குவாண்டிட்டில எடுக்க மாட்டோம். அதனால 2e cos θ ன்னு சொல்லி டைரக்டா எழுதிட்டேன். So Q divided by இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாருங்க, இந்த சார்ஜ்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆகட்டும், இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ஆகட்டும், இதுதான் டிஸ்டன்ஸ். சோ இந்த டிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ வந்து √r square plus a square. ஃபார்முலா படி இங்க வந்து ஒரு ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. E ஓட ஃபார்முலா வந்து என்னன்னு பார்த்தோம்னா kq by r square. சோ டிஸ்டன்ஸ் வந்து என்னது √r square plus a square the whole square into cos θ ஓட வேல்யூ என்னது a divided by this one. Cos θ can be written as adjacent divided by hypotenuse value. So இதையும் அதுக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். So a divided by
root of r square plus a square into என்னதுன்னா p cap 2qa அப்படிங்கறனால இதோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா -2p அப்படினு சொல்லிரோம். இங்க வந்து p cap இருக்கு divided by 4 pi epsilon naught இருக்கு to the power 2 to the power 1 1 plus 2 3. Okay, so root of r square plus a square the whole power 3. Then square root வந்து remove பண்ணோம் அப்படினா ஈக்குவேட்டோரியலோட வேல்யூ வந்து -2p divided by 4 pi epsilon naught r square plus a square the whole power 3 by 2 into p cap. So நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் when compared to a r is very large, so it can be neglected. So அதை neglect பண்ணோம் அப்படினா electric field due to equatorial formula வந்து என்ன வரும் அப்படினு சொல்லி பார்த்தோம்னா the minus 1 by 4 by epsilon naught 2p by square root in the 1 by 2 cancel, this is r cube. Okay, the 2qa ஓட வேல்யூ வந்து வெறும் p தான் சரியா, it's not 2p. okay, it's only what p 2q into a. ஏனா டைபோல் மொமெண்டோட ஃபார்முலா வந்து q into 2a. okay, so into what p vector, right? இதுதான் நம்மளோட ஃபார்முலா. அங்க வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் வரல, ஏன் அப்படினா எலக்ட்ரிக் ஃபீல்டும் டைபோல் மொமெண்ட்டும் ஒரே டைரக்ஷன்ல இருந்துச்சு. இங்க மைனஸ் வந்திருக்குன்னா டைபோல் மொமெண்ட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, அதனால தான் இந்த பர்టిక్యులர் மைனஸ் வந்து வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நீங்க மேக்னிட்யூட் வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா ஆக்சியல் வந்து 2 டைம்ஸ் ஆஃப் என்னதுன்னா ஈக்குவேட்டோரியல் சரிங்களா. ஈக்குவேட்டோரியலோட மேக்னிட்யூட் வந்து 2 டைம்ஸ். ஏன்னா ஆக்சியலோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும், ஆக்சியலோட ஆம்ப்ளிட்யூட் வந்து என்னன்னா the 2p by r cube. இது ஈக்குவேட்டோரியலோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா the k into p by r cube. ஓகே, சோ ஆக்சியல்ல பாதி அளவு தான் யாரு அப்படினா ஈக்குவேட்டோரியல். சோ இத பேஸ் பண்ணி நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ப்ராப்ளம் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்பிள் 1.10. சோ எக்ஸாம்பிள் 1.10. சோ NCERT ல இது பாருங்க எவ்வளவு பெருசா வந்து சால்வ் பண்ணிருக்கான்னு பாருங்க. பட் அவ்வளவு பெருசா நம்ம இங்க சால்வ் பண்ண தேவையில்லை. சோ 2 சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து பாசிட்டிவ் 10 மைக்ரோ கூலும். சோ இத வந்து என்ன பண்ணிக்கணும்னா q பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் கொடுத்திருக்காங்க, அடுத்து நெகட்டிவ் சார்ஜ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ -10 மைக்ரோ கூலும். ஓகே, q மைனஸ் நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் செப்பரேட்டட் பை டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 5 mm கொடுத்திருக்காங்க. இதுதான் இந்த சார்ஜஸோட டிஸ்டன்ஸ். அப்ப 2a ஓட வேல்யூ தான் யாரு அப்படினா 5 mm. ஓகே, நெக்ஸ்ட் 15 சென்டிமீட்டர்ல ஆக்சியல் அண்ட் ஈக்குவேட்டோரியல் பொசிஷன்ல இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து கேக்குறாங்க சரிங்களா. சோ இங்க இருந்து 15 சென்டிமீட்டர் பொசிஷன்ல what is the electric field, அதே மாதிரி இங்க இருந்து 15 சென்டிமீட்டர் பொசிஷன்ல what is the electric field. ஓகே, இப்போ நம்ம ஆக்சியலோட ஃபார்முலா வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் சரிங்களா. ஆக்சியலோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் என்ன அப்படினா the k into 2p by என்னதுன்னா r cube. k ஓட வேல்யூ 9 into 10 to the power 9. 2 into charge p ஓட வேல்யூ வந்து என்னன்னா charge into the distance between them. the 2a ஓட வேல்யூ தான் 5 mm சரிங்களா. charge வந்து எவ்வளவு 10 into 10 to the power -6. ஓகே, 2a ஓட வேல்யூ வந்து 5 into 10 to the power -3 divided by r ஓட வேல்யூ வந்து எவ்வளவுனா 15 சென்டிமீட்டர். ஆக்சியல் பொசிஷன் எடுத்துக்கலாம் 15 into 10 to the power -2 the whole cube. so இதோட ஆன்சர் என்ன வரும்னா the 9 into 2 into 10 into 5 into இதோட பவர்ஸ் எல்லாம் பாருங்க +9 -6 -3 கேன்சல். ஓகே, so 1 அப்படினு வெச்சுப்போம் சரிங்களா. 9 2 10 5 வந்துருச்சு. நெக்ஸ்ட் 15 15 15 மூணு தடவை எழுதிக்கிறோம். இந்த 10 power -6 மேல எடுத்து போய்க்கலாம். this is +6. so this cancel 3 times. this is 2 times and this is 3 times. 3 cancel 9 times சரிங்களா. இந்த 10 இன்னும் ஒன்னு ஒரு கடன் வாங்கிக்குவோம். 2 into 10 into again வந்து இந்த 2 ஒரு 10 வாங்கியாச்சு. இப்போ 10 power 5 னு வரும் சரிங்களா. டிவைடட் பை என்னதுன்னா 15 வெச்சுக்கிறேன். again இது 2 இது வந்து 3. so 8/3 into 10 to the power 5. so 8/3 னா approximately எவ்வளவு வரும்? 2 3s are 6, remainder 6 3s are 18. 2.6 into 10 to the power 5 Newton per coulomb சரிங்களா. இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சியலோட வேல்யூ. அவ்வளவுதான். இத கண்டுபிடிச்சாலே அடுத்து ஈக்குவேட்டோரியல் கண்டுபிடிச்சிடலாம்.
இதுல பாதி தான் யாரு அப்படின்னா ஈக்குட்டோரியல். அப்போ ஆக்சியலுக்கு நமக்கு எவ்வளவு வேல்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா the electric field due to ஆக்சியலோட வேல்யூ வந்து 2.6 into 10⁵ நியூட்டன் பெர் கூலம் வந்திருக்கா. அப்போ ஈக்குட்டோரியலோட வேல்யூ வந்து என்ன வரும் அப்படின்னா ஈக்குட்டோரியலுக்கு இதோட பாதி 1.3 into 10⁵ into நியூட்டன் பெர் கூலம். ஸோ இப்படி நீங்க எடுத்தாலே போதும், ப்ராப்ளம் வந்து சால்வ். ஸோ ஜஸ்ட் இந்த 4 லைன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான் 1.5 பேஜ் பக்கம் வந்து சால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து என்னன்னா டைபோல் என்ன யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டைபோல் வச்சோம்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I will write this index number 1.12. ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல டைபோல் வச்சா என்ன நடக்கும்? நார்மலா என்னைக்குமே வந்து இதுதான் வந்து உங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட மோஷன் வச்சுக்கோங்க. இப்படிதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்குன்னு வைங்க. என்னைக்குமே டைபோல் வந்து அவங்க எப்படி பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலரா தான் பிளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் பாசிட்டிவ் சார்ஜ், இதுதான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்படி தான் வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் F ஓட வேல்யூ வந்து என்னதுன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் F vector can be written as Q into electric field vector. பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்னன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் போகுதோ அதே டைரக்ஷன் ஃபோர்ஸ் போகும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இந்த பக்கம் மூவ் ஆக பார்க்கும். நெகட்டிவ் சார்ஜ் நீங்க மைனஸ் போடுங்க, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு மூவ் ஆக பார்க்கும். அப்போ இது இப்படி மூவ் ஆக பார்க்கும். இதுதான் என்ன சொல்றோம்னா we call it as a dipole movement அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ரெண்டு போல என்ன ஆகும்னா அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும்னா மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ லேட்டர் டைம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் இதான் ஆர்ஜின் வச்சுக்கோங்க, இது ஏ இது ஏ ரைட். இப்போ இந்த டைபோல்ஸ் வந்து எப்படி மூவ் ஆயிருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்திருக்கும். சரிங்களா? நெகட்டிவ் வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்திருக்கும். ஸோ இதுதான் இதோட டைரக்ஷன். இது வந்து ஆர்ஜின் வச்சுக்கோம், இதோட டிஸ்டன்ஸ் ஏ, இதோட டிஸ்டன்ஸ் ஏ, இது இஸ் ஆர்ஜின். ஓகே, ஸோ திஸ் வில் ட்ரை டு மூவ் இன் திஸ் டைரக்ஷன். சரிங்களா? ஸோ திஸ் F is equal to we call it as plus Q into E. So here F is equal to we call here as minus Q into E. Okay, so now we need to calculate here one more important parameter we call here as what? Torque. Okay, torque வந்து calculate பண்ணனும். Torque அப்படினாலே உங்களுக்கு தெரியும். What is torque here? Torque nothing but we call it as a force into the perpendicular distance between them. So perpendicular distance between them. So two charges. சரிங்களா? இதுக்கு இருக்கக்கூடிய perpendicular distance வந்து நம்ம வந்து என்ன பண்ணனும்னா கால்குலேட் பண்ணனும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணனும். சோ இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படினா ரொம்ப சிம்பிள் தான். சரியா? இப்படி வெச்சுக்குவோம். Now whatever the angle over here, the same angle will be here also. Now for example இங்க பாருங்க, இப்படி இருக்கு, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு, இது ஆரிஜின் வெச்சுக்கோம். இந்த பக்கம் என்ன ஆங்கிளோ அதே ஆங்கிள் தான் இந்த பக்கம். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா ஓகே, since இது வந்து a ன்னு தெரியும், அப்ப நாம என்ன பண்ணலாம்னா sin θ எடுக்கலாம். sin θ is equal to opposite by என்னதுன்னா a. so opposite is equal to we can write in terms of a sin θ. அப்போ இதோட வேல்யூ வந்து யாரு அப்படி பார்த்தோம்னா a times of what? sin θ. similarly இது வந்து a, இதுக்கு ஆப்போசிட் எடுத்தோம்னா இது a sin θ. அப்ப இந்த வேல்யூ இருக்கு, இதுதான் வந்து perpendicular distance. அப்ப இதுவும் a sin θ. so we are going to write here torque. okay, so torque is equal to நம்ம எப்படி எழுதணும்னா torque வந்து tau இந்த சிம்பல் யூஸ் பண்ணனும். okay, so force into F into the perpendicular distance is nothing but 2a sin θ, and here it can be written as q into e into 2a sin θ. q into 2a வந்து நம்ம என்ன சொல்லணும்னா p அப்படினு சொல்லுவோம். so torque is equal to p sin θ. இதுதான் இதோட ஃபார்முலா. since
இது வந்து sin theta வந்திருக்கு. It's a vector quantity. So we can write torque is equal to P cross E. Torque வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து என்னன்னா it's a vector quantity. So it is a vector quantity. இதோட யூனிட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸுக்கு நியூட்டன், டிஸ்டன்ஸ்க்கு வந்து என்னன்னா மீட்டர், நியூட்டன் மீட்டர். சின்ஸ் இது மூணுமே வந்து என்னன்னா பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். டைபோல் மூமென்ட் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும், டார்க் ஒரு டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? சோ பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். சப்போஸ் parallelனா என்ன நடக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். இந்த இடத்துல ரெண்டு சினாரியோ வந்து நமக்கு வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? கேஸ் 1 கேஸ் 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கேஸ்லயுமே என்ன நடக்குதுன்னு பாருங்க. ரைட்? சோ ஃபர்ஸ்ட் கேஸ் இது பேர் என்ன சொல்றோம்னா we call it as a stable equilibrium அப்படினு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? stable equilibrium. Now case 1 we call this as stable equilibrium. Now minus q. சரிங்களா? நான் வந்து minus q வந்து இந்த பக்கம் எடுத்துர்க்கேன். minus q இது வந்து plus q. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படினா எலக்ட்ரிக் டைபோல் மூவ்மென்ட் அப்படிங்கிற ஒரு வெக்டர் வந்து இருக்குல, இந்த வெக்டர் வந்து இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் கொடுக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் நான் என்ன பண்றேன்னா இதே டைரக்ஷன்ல தான் நான் கொடுக்கிறேன். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். ஓகே, இப்போ இது ரெண்டு ஒரே டைரக்ஷன். அப்ப ஆங்கிள் பிட்வீன் டைபோல் மூவ்மென்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து யாரு அப்படினா 0 டிகிரி. அப்ப டார்க் இஸ் ஈக்குவல் டு PE sin θ ன்னு போட்டுருக்கோம். sin 0 ஓட வேல்யூ வந்து என்னதுன்னா 0. சோ இந்த இடத்துல டார்க்கோட வேல்யூ வந்து 0. ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படினா ஃபோர்ஸ் இருக்கும். எப்படினா இங்க பாருங்க. சரிங்களா? the positive charge will try to move in the direction of என்னதுன்னா electric field. negative charge will try to move in the direction of என்னதுன்னா opposite to that of electric field. அப்ப ரெண்டு சார்ஜுக்கும் ஃபோர்சஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப ஃபோர்ஸ் வந்து not equal to 0 but torque is here equal to 0. when அப்படினு கேட்டாங்கன்னா P and E are aligned in the same direction, parallel. Okay, that's why we call here as what? Stable equilibrium or parallel வெச்சுக்கலாம். Dipole movement and electric field are parallel. So இந்த கேஸ் தான் வந்து நம்ம stable equilibrium அப்படினு சொல்றோம். ஃபோர்ஸ் இருக்கு ஆனா டார்க் இல்ல. சரிங்களா? ஏன் அப்படினா ஆல்வேஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்ல பாசிட்டிவ் இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆப்போசிட் டைரக்ஷன்ல நெகட்டிவ் இருக்கு. சோ பெர்ஃபெக்ட்டா இருக்கு. அதனால கூட இது பேர் என்ன சொல்றோம்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இது திரும்பாது, திருப்பு விசை அதுதான் வந்து என்னன்னா டார்க். இது திரும்பவே திரும்பாது. இப்போ அதே டைரக்ஷன்ல தான் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் கட் ஆனா மட்டும் திரும்பறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இது வந்து கேஸ் 2. கேஸ் 2 வந்து என்னன்னா we call here as what? Unstable equilibrium. சோ இது ஏன் unstable அப்படினு சொல்லி சொல்றோம் அப்படினா இங்க பாருங்க. நான் இப்ப சார்ஜஸ் வந்து இதே டைரக்ஷன்ல எடுத்துர்க்கேன். -q + q. ஓகே, இப்போ இது ரெண்டுக்கு பிட்வீன்ல டைபோல் மூவ்மென்ட் வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படினா ஆக்ட் ஆயிட்டு இருக்கும். சோ டைபோல் மூவ்மென்ட் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுதுன்னா இந்த டைரக்ஷன் ரைட் சைடுல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் அனுப்பக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அனுப்புறேன். சரிங்களா? இந்த பக்கம் வந்து இதோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வருதுன்னு வெச்சுக்கோங்க. சோ இதுதான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன். இட் இஸ் டிராவலிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். சோ இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது அப்படினா ஆங்கிள் பிட்வீன் them is 180 டிகிரி. அப்ப 180 அப்படினா since theta is equal to 180 டிகிரி. in a dipole moment இந்த பக்கம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த பக்கம் angle between them is 180. so PE into sin 180. sin 180 ஓட வேல்யூ 0. again இந்த டார்க் ஓட வேல்யூ வந்து என்னன்னா 0. பட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படினா இங்க பாருங்க, இதோட ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு இது மூவ் ஆகும். இதோட ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு மூவ் ஆகும். அப்ப இங்கேயும் வந்து என்னன்னா ஃபோர்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஆனா ஏன் இது அன்ஸ்டேபிள் அப்படினு சொல்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் போற திசையில தான் என்ன இருக்கணும், பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஆனா இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆப்போசிட் திசையில என்ன இருக்கணும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கணும். ஆனா இங்க வந்து என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. That's why we call here it as what? Unstable equilibrium. இப்போவும் இதனால என்ன பண்ண முடியாதுன்னா திரும்ப முடியாது. ஓகே.